பல உயிர்களை காப்பாற்றி ராணுவத்தில் வீரமரணம் அடைந்த இளம் ராணுவ வீரர். கலங்கி துடிக்கும் காதல் மனைவி. குவியும் பாராட்டுகளும் விருதுகளும், மாறாத வலியும் வேதனையும். சாதாரண மரணம் அடைய மாட்டேன் என காற்றில் உலாவும் வீரனின் எழுச்சி வார்த்தைகள். இந்தியாவுக்காக வீர மரணம் அடைஞ்ச கேப்டன் அனுஷ்மன் சிங்கிற்காக அவருடைய மனைவிக்கும் தாயார் கிட்டையும் விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை கொடுக்கறதுக்காக அவங்க புதுடெல்லியும் புறப்பட்டிருக்காங்க. அப்போ ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் கைகளால இந்தியாவோட இரண்டாவது மிக உயர்ந்த அமைதி கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருத வழங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் இது ராணுவ வீரரோட வீர கதையா பார்க்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் காதல் கணவனை இழந்து கண் கலங்கி நிக்கிறது பலரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு. இப்போ அனுஷ்மன் பத்தி அவங்களுடைய மனைவி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட மார்பிள நான் பதக்கத்தோட தான் உயிரிழப்பேன், சாதாரண ஒரு மனிதரான சாக மாட்டேன் அப்படின்னு அனுஷ்மன் சிங் ஸ்மிருதி கிட்ட சொன்னதா கூறப்படுது. கல்லூரியோடைய முதல் நாள்ல தான் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்களாம். ஒரு மாசத்துக்கு அப்புறமா அனுஷ்மன் சிங் ஆயுதப்படையோடைய மருத்துவ கல்லூரியில சேர்ந்தாங்களாமா. ஒரு மாசத்துக்கு அப்புறமா 8 வருடங்கள் நீண்ட தூர உறவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. பல கனவுகளோட அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அனுஷ்மனுக்கு சியாச்சின்ல வேலை கிடைச்சிருக்கு. சியாச்சின் பனிப்பாறை பகுதிகளில் 26 பஞ்சாப் மருத்துவ அதிகாரியா கேப்டன் சிங் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர் இறக்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் பல விஷயங்கள் பத்தி பேசினாங்களாமா. அடுத்த 50 வருடங்கள இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இவங்க எப்படி வீடு கட்ட போறாங்க, எப்படி குழந்தைகள் இருக்க போகுதுன்னு நிறைய கனவுகள் பத்தி பேசியிருக்காங்களாம். ஆனா அதிகாலை 3 மணி அளவுல இந்திய ராணுவ வெடிமருந்து கிடங்குல ஷார்ட் சர்க்கியூட் காரணமா தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஃபைபர் கிளாஸ் குடிசையில தீ விபத்து எரிஞ்சதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிங் உள்ள இருக்கிறவங்களை உடனடியா காப்பாத்தணும் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 4 நபர்களை வெற்றிகரமா காப்பாத்திருக்காங்களா. இருந்தாலும் மத்தவங்களையும் காப்பாத்தணும் அப்படின்னு சிங் முயற்சி பண்ணும் போது அவர் துரதிருஷ்டவசமா உயிரிழந்திருக்காங்க. திருமணமான 2 மாசத்துல கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு மனைவிக்கு அழைப்பு வர, அதை தாங்க முடியாத ஒரு துயர சம்பவமா இவங்க வாழ்க்கையில மாறி இருக்கு. இது வரைக்கும் என்னுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு நான் நம்பவே இல்லை, நம்பவும் விரும்பல. ஆனா இப்போ என் கையில கீர்த்தி சக்கரா இருக்கு, ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நான் இப்ப நம்ப ஆரம்பிச்சுட்டேன். ஒவ்வொரு ராணுவ வீரருடைய வீர மரணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய மனைவிகளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு துயரத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமா கேப்டன் அனுஷ்மன் சிங்கோடைய மனைவியோடைய வார்த்தைகள் பலரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு.